பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மையப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரோடு ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. அலங்கார வாசல் தேவாலயத்துல கூடி வந்து சபையிலே தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துற உங்களையும், ஏவிஎல் டிகேஎம்சி பார்த்து கொண்டிருக்கிற உலகமெல்லாம் உள்ள அன்பு உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறதுல நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். அவர் உயிரோடு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உயிர்த்தெழுவின் செய்தியை நாம் காணும்படி தேவனுடைய மகா கிருபையினால் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய திருவார்த்தை நீங்க கவனித்து பாருங்க. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதி. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய்யா? உண்மை. பெரிய சந்ததி ஆக்கணும்னா அப்ப என்ன செய்யணும்? தேவனுடைய கிருபையினால ஆண்டவருடைய இனப்பெருக்கத்தை தேவன் கொடுக்கணும்னா ஆண்டவருடைய கர்ப்ப கன்னிகளின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கணும். பெரிய ஜாதி. ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு யார் ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கும். அந்த காலத்துல ஆபிரகாம் தாசன், நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், உனக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லியிருந்தா இனப்பெருக்கம் வந்துருக்குமா? இன்னைக்கு மிதமிதன நீதிமானிகள், மிதமிதன நீதிமான்கள் கடவுளுடைய கருவினால ஆண்டவருடைய கருவினை எப்படி செய்யறாங்க? கர்த்தர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி, உன் பேரை என்ன பண்ணுவேன்? பெருமைப்படுத்து, நீ ஆசீர்வாதமாக. அப்போ கர்த்தருடைய சொல்லுக்கு நாம கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களோடு தேவ சமூகத்தில் உங்க குடும்பங்களில் சகல விதமான செல்வங்கள் செழிக்கும். உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற ஒருவேளை இருக்குமானா பலவீனங்களை கர்த்தர் மாற்றம். பேயினாலும் பிசாசனாலும் மாந்திரிக கட்டினாலும் சிக்கப்பட்ட குடும்ப ஆசீர்வாதத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைக்குமானால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் உயிர்த்தெழுந்த தேவன் உங்க குடும்பத்திலும் உயிர்த்தெழுந்த தேவன் உதவி செய்வராக. இந்த தேசம் சேமத்தால் இருக்க கர்த்தர் உதவி செய்வராக. முன்மாறி பின்மாறி மலையை கர்த்தருக்கே தேவன் உதவி செய்வதாக. கெட்டுப்போன உள்ளங்களை நல்ல உள்ளங்களாக கர்த்தர் மாற்றுவதாக. ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை அநேகர் கையில் எடுக்க தேவன் உதவி செய்வராக. தேவனை உங்கள் துக்கம் சந்தோஷமாக வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்க இல்ல, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களை ஒப்புக்கொடுக்கப்படவும் சிலுவையில அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்துல உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.
உயிருடன் எழுந்தாய் மீட்பரே செந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே செந்தமானாரே. உயிர் எழுந்தாரே அல்லேலூயா எழுந்தாரே. கல்லறை திறந்திடவே அடும் சேவர்கள் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே அடும் சேவர்கள் பயந்திடவே. பார்வையும் சாவையும் உயிர்த்தில்லைதான் வல்ல பிதாவி செயலிதுவே. உயிர்த்தில்லைதாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தருடைய அன்பான தேவ பிள்ளைகளே, மார்த்தாள் மரியாள் என்ற 2 ஸ்திரீகள் பெண்கள் என்ன பண்றாங்க? கல்லறைக்கு போறாங்க. எதுக்காக போறாங்க? அந்த காலகட்டத்துல 3வது நாள் அந்த சடலங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்காச்சாரியங்களை செய்கிற நறுமண தைலங்களை கொண்டு அதுவும் தாய்க்கு தலைப்பில்லை ஆண்டவர், தலைச்சமில்ல ஆண்டவர், முதல் பிள்ளை ஆண்டவர், முத்தம் கொடுத்த முதல் பிள்ளை மரியாள் தாய் தேவ கிருபையினால் சுமந்தார்கள். அந்த தாயின் கண் முன்னே கடந்து போன சம்பவங்களை கண்டு அந்த தாயாருக்கு இரவில உறக்கம் போச்சு. உறக்கம் இல்ல. எப்பொழுது விடியும்? அல்லேலூயா. என்ன செய்யறேன்? எப்போ விடியும்? என் நேசரின் கல்லறையிலே நான் சற்று இளைப்பாறுவேன். அல்லேலூயா. அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பாசமுள்ள ஒரு சம்பவம், பாசமுள்ள கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தகப்பனோ கடவுள் இரவுல கடந்து போன அங்க என்ன ஆச்சுன்னா கடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆனா அங்க போய் உட்கார்ந்தா கொஞ்சம் இளைப்பார். அது காலையில போறாங்க. கடவுளுடைய மகா கிருபை, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவர்கள் எங்க? மரித்தோர் இடத்துல தெரிந்து என்ன? அவர் என்ன பாரு, இங்க இல்ல. அவர் எங்க இல்ல? கல்லறையில இல்ல. எத்தனையோ பேர் செத்தாங்க, எத்தனையோ பேர் செத்தாங்க. எவ்வளோ பேரு ஹிஸ்டரியில எவ்வளோ பேர் புக்குல எழுதப்பட்டவங்க எல்லாம் என்னென்ன நீ நினைக்கிறவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா? இல்ல. அவன் கல்லறை எல்லாம் மூடப்பட்டது. அவன் இயேசுவின் கல்லறை, சர்வ வல்லமுள்ள தெய்வத்துடைய கல்லறை, அந்த சராசரங்களை படைத்த எம்பெருமானுடைய கல்லறை மாத்திரம் அன்று பல்லாயிரம் நாட்களிலிருந்து இந்நாள் வரை கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறார். அவர் இங்க இல்ல. அவர் என்ன செய்தாரு? உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை இங்க வந்து தேடுறது நல்லதல்ல. அவர் உயிரோடு இருக்கும்போது சில காரியம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, அதை நினைவு கூறுங்க. என்ன சொன்னாரு? மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களிலே ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவில அறப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயுல இருக்கையிலே உங்களுக்கு சொன்னதை என்ன பண்ண? நினைவு கூறு, கொஞ்சம் நினைவு கூறு. அல்லேலூயா. யோசேப்பு கல்லறையில பிரதான கடவுளுடைய கருவினால சொல்றாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைத்திரணும், நினைவு கூறணும். சில நல்லதெல்லாம் மறந்துடுறான். இன்னைக்கு மனுஷன் எல்லாம் மறந்துடுறான். சில நல்லதை மறந்துடுறான், உதவி செய்யறத மறந்துடுறான், நல்லவங்களை மறந்துடுறான், சபையை மறந்துடுறான், நல்லோர்களை மறந்துடுறான், தாயை மறந்துடுறான், தகப்பனை மறந்துடுறான், ஊழியக்காரனை மறந்துடுறான், நண்பர்களை மறந்துடுறான், நல்லதை மறந்துடுறான். கெட்டது மாத்திரம் ஏணிப்படி மாறி மேல ஏறி உச்சி தலையில நிற்குது. இல்ல இல்ல, ஆண்கள் சொன்னதை நினைவு. செய்தியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த செய்தி உனக்கு தேவன் நினைவு கூறும்படி சொல்லுகிறார். நீ சோர்ந்து போய் கிடக்கிறாய், ஆனால் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை
நினைவு கூறுவாயாக. வாக்குத்தத்தத்தின் தேவன் உங்களை நினைவு கூறுவாராக. தெய்வத்தோட பிள்ளைகளே, வாசிங்க தேவ கிருபை. அதே லூக்கா சுவிசேஷம் 24:1 முதல் 3 வரை வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்திலே வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ள பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாம போதும். தேவ கிருபை. தேவ பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? காலையில சுடுகாட்டுக்கு போறாங்க. ஏன்? அந்த பாசம், அந்த நேசம், அந்த ஐக்கியம், அந்த அன்பு என்ன பண்ணுது? காலையில எழுந்துக்குது. யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்து தேவனுடைய கிருபைனால தேவன் மேல வச்சிருந்த அதுதாங்க அன்பு, பாசம். உயிரோடு இருக்கும் போதே தேட மாட்டேங்கிறாங்க. உயிரோடு இருக்கும் போதே ஒரு கலத்துல தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. உயிரோடு இருக்கும் போதே சோதனை பண்ண மாட்டேங்கிறாங்க. உயிரோடு தான் இருக்கிறோம், எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறோம். கடவுளுடைய கிருபை. தேவன் நல்லாதான் வச்சிருக்கிறாரு. சோத்திரம் சொல்ல மனசு இல்லை, விசாரிக்க மனசு இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த ஸ்திரீகள் மாத்திரமல்ல, அநேகம் சில ஸ்திரீகளும் கூட போறாங்க. ஏன்? ஆண்டவர் மேல நேசம் வச்ச ஸ்திரீகள் போயிட்டு கல்லறைக்குள்ள போறாங்க. கல்லறைன்னா எப்படி? இன்னைக்கு நம்ம ஆளுங்க மண்ணை தோண்டி அதுல பதிக்கிறாங்களா? அது கல்லறை இல்ல. அது இது பள்ளம், அது அறை. கல் அறை, இது பள்ளம். சப குழி, இது குழி. இன்னைக்கு நம்மள வைக்கிறாங்களா? அது குழி. அன்னைக்கு வச்சது பாத்தீங்கன்னா கல் அறை. கல்ல என்ன பண்ணுவாங்க? மலைகளை செதுக்குவாங்க. மலைகளை செதுக்கி அந்த உருவத்துக்கு ஏற்றபடி வட்ட வடிவில ஒரு கல்லையும் கட் பண்ணி எடுப்பாங்க. அதை எடுத்து என்ன செய்வாங்க? அந்த சரீரத்தை அந்த நல்ல ஒரு பாக்ஸ்ல வச்சு அந்த கல் அறையில எடுத்து வச்சிருவாங்க. கல்ல வச்சு மூடிடுவாங்க. இதுதான் அந்த கால கல்லறை. அப்படிதான் கடவுளை கிருபைனால இந்த பெண்கள் எல்லாம் கல் அறைக்குள்ள உள்ள போறாங்களே தவிர, இவன் நீங்க நான் நினைக்கிற மாதிரி பள்ளம் தோண்டி உள்ள போதிச்சா உள்ள போக முடியாது. கல் அறை எல்லாம் உள்ள போறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய கல்லறை அறைகள் வச்சுக்குவாங்க. பெண்கள் எல்லாம் உள்ள போறாங்க. உள்ள போனா ஏசப்பா காணோம். பெரிய கல்லு. அது யாரா? கடவுளுடைய கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் தள்ளினாதான் அந்த கல்லு தள்ளப்படும், இல்லைன்னா தள்ளப்பட முடியாது. அப்ப ஆண்கள் பலசாலிகள். அதுக்குன்னே பழக்கப்பட்டவங்க உண்டு, அதுக்குன்னே உருவாக்கப்பட்டவங்க உண்டு, அதுக்குன்னே ஊழியம் செய்யறவங்க உண்டு, அதுக்குன்னே செய்யறவங்க உண்டு. அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த கல்லறையில இருக்கிறவங்க புனிதமான ஊழியம் செய்யறவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு கல்லறையில இருக்கிறவங்க குடிக்காம கல்ல வெட்ட மாட்டேங்கிறான், குடிக்காம பொட்டி அடிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு கடவுளுடைய கிருபையில ஒரு பரிசுத்தம் உள்ளவங்க ஆண்டவர் கிட்ட போயிட்டாங்கன்னா அங்க என்ன பண்றான்? புல் போதை, குடியில தான் இருக்கிறான். ஒரு பரிசுத்தமான உழைச்ச அத பரிசுத்தமான அலங்காரத்தோடு ஆசீர்வாதத்தோடு கொண்டு போய் நிறுத்தணுமே, இல்லை. அதல்ல, கல் அறைக்குள்ள இந்த பெண்கள் எல்லாம் போறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் கல் அறையிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாசுவாங்க. தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் என் கூட திருப்புங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைய பார்க்க வந்தாங்க. அங்க அநேக பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
இங்கே அவர் வைத்தியர், லூக்கா எழுதுறாரு. லூக்கா யாரு? வைத்தியர், டாக்டர். அவர் லூக்கா எழுதுறாரு. சீடர்கள ஒருத்தர் லூக்கா, அவர் டாக்டர். அவர் எழுதுறாரு, அநேக பெண்களும் சிலர் என்ன பண்ணாங்க, அந்த கர்த்தவர்களை கொண்டு கல்லூரிக்குள்ள வந்தாங்க. ஆனா இங்க ஊழியத்தை பிறகு மத்திய என்ன செய்யறாரு, ஆண்டவரால் அழைக்கப்பட்டதான மத்திய என்ன செய்யறாரு, எழுதுறாரு, 2 பெண்கள் கல்லறைய பார்க்க வந்தாங்க. பார்க்க வர்றதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ பார்த்து 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 எத்தனையோ பார்த்துதாங்க தவிர ஒன்னும் கடவுளுடைய உங்க வாய்க்குள்ள ஒரு பூ பூத்தது இல்ல. பார்க்க வர்றதுங்க அது இல்லைங்க. எவ்வளவு நாள் பார்த்து இருப்ப. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால ஒரு முடவன் இருந்தான். ஒரு சப்பானி, அவன் நடக்க முடியாத. அவன் பார்க்கத்தான் முடியுமே தவிர உள்ள போய் உட்கார்ந்து ஆண்டுடைய வசனத்தை கேட்க முடியாது. தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கடவுளுடைய கிருபையினால சிலர் முகத்தை பார்க்க வேண்டும், இரு கைகளை ஏந்த வேண்டும். இதுதான் அவர் செய்ய வேண்டிய வேலை. ஏன் நடக்கவும் முடியாது, நபரவும் முடியாது. அவர் ஒரே இடத்துல இருக்கணும். அவரை சுமப்பதற்காக ஒரு மனிதனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறார். அவர் பார்க்கணும், கேட்கணும், பார்க்கணும், கேட்கணும். இதுதான் அவர் வேலை. ஆனா ஒரு நாள் தேவன் அந்த மனிதன் மேல் இரக்கம் வைத்ததனால் பார்க்க வேண்டியவனை, கேட்க வேண்டியவனை நடக்க செய்தார், பழக செய்தார், குதிக்க செய்தார். குதித்து எழுந்து நடந்து நடந்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீ தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறதை காட்டிலும் ஆலயத்துக்குள்ள ஆராதனை செய்வதை கண்டு விரும்புகிறேன். பார்த்துனே இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும், அடுத்தது ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் என்ன ஊழியம் செய்யணும், பார்த்துனே இருக்கக்கூடாது. ஊழியம் செய்யணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், துதிக்கணும், ஆராதனை செய்யணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை தரணும். ஆனால் மார்த்தாள் மரியாள் இருவரும் கல்லறையை பார்க்க போனாங்க. தேவ பிள்ளைகளே, மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வாசிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்க பயப்படாதிருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்க இல்ல, தாம் சொன்னபடி வீழ்த்தெழுந்தார். கத்தரை வச்ச இடத்தோன்னா நீங்க பாருங்க. கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் பயந்து இருக்கிறாங்க. காலையில வெடிகாலம் இந்த செய்தி பார்க்கிற கத்தோட பிள்ளைங்களை, ஊழியக்காரன்னு சொல்றவரை, ஊழியக்காரின்னு சொல்றவரை, புல்கை சட்டை போட்டுக்கிற அம்மாவை கத்தோட கிருபையில கேள். கொஞ்சம் ஆகிலும் பைபிள் சொல்றத நீ நட. உன் இஷ்டத்துக்கெல்லாம் பைபிள் வராது. ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையில இருட்டோட தேவனுடைய உயிர்த்தெழுதல் ஆராதனை இருந்ததுன்னு வேதத்துல சொல்லப்படுது. நம்ம ஆளுங்க சொல்லும் 10 மணிக்கு ஆராதனை, எங்க சபையில 9 மணிக்கு ஆராதனை, உயிர்த்தெழுதல் ஆராதனை. எத்தனை மணிக்கு? இல்ல, அவர் சொல்றபடி நம்ம செய்யணும். 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, 1,00,000 பேர் இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்ல. எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் பக்தி, அதுதான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, அதுதான் தேவனை விரும்புகிற விதம். உன் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமா விளங்கும். அப்போ கடவுளுடைய கிருபை அதிகாலையில என் தேவன், என் தாயாரை, என் சகோதரியும் கடவுளுடைய கிருபைனால கல்லறை பார்க்க போனாங்களே, என் தேவ கிருபை தேவ பிள்ளைகளே அப்படி கீழ்ப்படிந்ததுனால்தான் உயிர்த்தெழுந்த உடனே 12 சீடருக்கு தரிசனமாக, அநேக ஞானிகளுக்கும் பிராணிகளுக்கும் தரிசனமாகல, அநேக ராஜாக்களுக்கும் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் தரிசனமாகல, தூதர்களுக்கு தரிசனமாகல, அன்னை மரியாள் தாய்க்கு தரிசனமானார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எப்படி இந்த தேவன்
12 சீடருங்க ஓடி வந்து பார்த்தாங்களா? இல்ல. சில நன்றி கெட்டதுங்க. எவ்வளவுதான் நன்மை செய், ஆனா நீ நன்மை செஞ்சுனே இரு, சோர்ந்து போவாத. பண்ணிட்டே உன் வேலை மட்டுமே செஞ்சுட்டே இரு, அவ்வளவுதான். எனக்கு அன்புக்குரிய கர்த்தரோட பிள்ளைகள், ஆனா தாயார் ஓடி வரும். அதுதான் சொல்றாங்க, அவர் இங்க இல்ல, தான் சொன்னபடி உயிர் தெரிந்தார். நீ நம்பலன்னா வந்து பாருங்க. அல்லேலூயா. அவர் உயிரோடு உள்ள தேவன். அதனாலதான் சபைகள்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சபைகள்ல கையால செய்யப்பட்ட சிலை வழிபாடு. ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு? உயிரோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே சிலர் என்ன செய்வாங்க? சிலுவையை தொட்டு வணங்குவாங்க. அது தப்பான காரியம். எனக்கு அன்புடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்க? அவர் இல்லை. எங்க இருக்கிறார்? உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை நீ உயிரோடு இருக்கிறாருன்னா உன்னை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுன்னா பாரு. ஏதாவது கேள. இந்த செய்தி பாக்குற இல்லையே, ஒரு வீட்டுல இருக்கிற இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறாருன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பாரு. அலங்கார வாசல் வந்து தேவனுடைய கிருபையினால, இது நான் பேசுற தேவ கிருபையினால, ஆண்டுடைய வார்த்தை. நீ நல்ல உயர் நிலைமையில கூட இருக்கலாம், படித்த பட்டதாரியா கூட, பெரிய ஆபீசர் இருக்கலாம், இந்த நாட்டு பிரதம மந்திரியா கூட நீ இருக்கலாம், இந்த நாட்டுல ஒரு பெரிய குடிமதிப்புள்ள மகனா கூட நீ இருக்கலாம். கர்த்தருடைய கிருபை உன்னை டெஸ்ட் பண்ணி பாரு. இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாங்க, இதெல்லாம் நீ செஞ்சினா அப்படின்னு சும்மா பாரு. கடவுளுடைய கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். வாசிங்க 28:9 வாசிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மை ஜீசஸ், ஹல்லேலூயா. என்ன கிருபை, என்ன கிருபை, என்ன கிருபை. அதிகாலையில தேவ தரிசனம். எங்க தரிசனம்? சுடுகாட்டுக்கு போயிட்டு வரும்போது தரிசனம். எந்த தரிசனம்? எப்படிப்பட்ட தரிசனம்? இறை தரிசனம். இறைவன் தரிசிக்க எங்கெங்கே போறோம் இல்ல, அவர் உன்னை தேடி வருகிறார். அம்மா, என்னை தேடி வருகிறவர். அவர் தேடி வருகிற தெய்வம். இறை தரிசனம் கிடையாது. எப்படி அது செய்தெல்லாம் கேட்டு திரும்பி வரும்போது அவர் தரிசனமாய் கண்கள் கடவுளுடைய கிருபையினால் மரியாளுக்கும் அந்த சகோதரிக்கும் காட்சி கொடுக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடியே கண் கலங்கி பாதத்தை கழுவி காலில் வந்துறாங்க. ஆண்டவருடைய காலில் விழுறாங்க. அப்பா அப்பா, இயேசு நாமத்துல அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு குழந்தை அழுது இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்பா யோசிச்சு தாய் பாருங்க, சிலுவையிலே பார்த்ததுக்கும் இப்ப உயிரோடு இருக்கிறதுக்கும் அந்த தாயாருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அந்த மனநிலையை தான் நம்மளை கருத்தில் கொண்டு தேவ தரிசனம், பிரத்யட்சமான தரிசனம், கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. பிள்ளைகளை பாருங்க, சீடர்களுக்கு அறிவிக்க போகிற போது ஆண்டவர் சொல்றாரு, எப்படி வாழ்க. பக்கத்துல ஒண்ணு போட்டுக்கினாங்க, வளமுடன். எப்படி ஆண்டவர் வாழ்கன்னு சொன்னாரு, பக்கத்துல ஒண்ணு போட்டுக்கினாங்க, வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி கடவுளுடைய கிருபை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாழ்கன்னு தான் சொன்னாரு. அடுத்து ஒண்ணு ஆட் பண்ணிக்கினாங்க, வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லா இதுலயும் போட்டுருக்கோம். நல்லது, சரி, வளமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க, ஆசீர்வாதத்தோடு வாழ்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தில் பெருக செய்யும்படி இந்த செய்தி அலங்கார வாசல் தேவாலயத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதியின்படி கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், வாழ்க வாழ்க, வாழ்ந்திருப்பாயாக, வாழ்ந்திருப்பாயாக. தேவனுக்கு மகிமை. வாசித்து பாருங்க கடவுளுடைய கிருபை. கடைசியாக 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஊழியக்கார கரத்துல கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியக நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுங்கள். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஓரவாலா மரவா மனதார சொல்லுவேன். மரவாசலினை தீரையா மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மரவாசலினை தீரையா மனதார நன்றி சொல்லுவேன். எபினேசரீனானையா இதுவரை உதவினீரே. எபினேசரீனானையா இதுவரை உதவினீரே. எங்களை கண்டீர் எப்படிதான் நன்றி சொல்வேன். எங்களை கண்டீர் எப்படிதான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி கோடி கோடி நன்றி 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 கோடி கோடி நன்றி 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 நாமி நாமி கோடி கோடி நன்றி மரவாசலினை தீரையா. நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவடைந்தும் சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன். பயப்படாதீர்கள் என்று சொன்னார். ஆமென். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலும் பயப்படாது, எந்த சூழ்நிலையும் பயப்படாது, எப்பேற்பட்ட நிலைமையிலும் பயப்படாது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுடனே கூட பயப்படாது வாழ்க, பயப்படாதிருப்பீர்களாக வாழ்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு வெற்றி தருவேன், ஜெயத்தை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உலகத்தின் முடிவு வரைக்கும் சதா காலங்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன். நன்றி பரிசுத்தாங்க. சொன்ன செய்திக்காக ஸ்தோத்திரம். நாளை கட்ட தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தது நாளை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆராதித்து துதிக்கு தாண்டவரை நாமம் மேம்பட செய்தி கர்த்தர் வாசிக்க செய்த மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். மனநிலைமையை பக்குவப்படுத்தினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்தில் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையுடைய செல்வம் செழிக்கும்படி ஜெபிக்கிறேன். கடன் மாறும்படி ஜெபிக்கிறேன். கண்ணீர் குறைக்கும்படி ஜெபிக்கிறேன். பாஸ்பரியம் பெருகும்படி ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்யம் பெருகும்படி ஜெபிக்கிறேன். அலங்கார வாசல் தேவாலயத்துக்கு அள்ளி கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் என் தேவனை அமைக்க குளிக்கு சரிவிடப்படி நான் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை தரும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள். மீதமுள்ளதை பொறுப்பு
இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யார் சேர்ந்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாய் பரிசுத்தாவியானுடைய அன்பினைக்கு என்றென்றும் சதா காலங்களில் நடுவு சகல கிறிஸ்துவான் கர்த்தருடையாடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்துவோம், ஒரு பாதங்களை ஒரு அமர்வோம். ஒரு ரத்தம் சரி நமக்கு ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பங்கு கொடுப்பாராக. ஆமென்.